உடும்புடா உடும்பு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா இந்த இடத்துல ரேப் பண்ணிருந்துச்சு. அந்த ரேப்பர் வந்து பட்டு இந்த இடத்துல ஒட்டிக்கிச்சு அந்த ஹீட்டில். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் bikeaccident கைஸ். சரியான ட்விஸ்ட்டு கைஸ். காலையில் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு பிளான் போட்டிருந்தோம். என்ன பிளான்னாக்கா போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். ஃபைனலி வந்து நம்மளுடைய பைக் வந்து வந்தாச்சு நம்ம கைக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில், அதுக்கு முன்ன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து போல்டு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து போல்டு வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாமளும் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, இந்த சைடில் போகிறான்ல அவன் என் தம்பி, அவனும் நானும் தான் இப்போ வந்து ரைடுக்கு வந்து கிளம்பிட்டோம். வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸு. ஸோ நாங்கள் 200 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா ரிட்டன் வர போகிறோம். கரெக்டாக இங்கேருந்து வந்து அரௌண்டு வந்து அப் அண்ட் டவுன் சேர்த்தா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து வராது. பட் நான் வந்து ரன்னிங் பீரியடில் பைக் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு வந்து ஸ்லோவாக தான் வந்து ஓட்ட போகிறேன். அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா 60க்குள்ளே தான் ஓட்ட போகிறேன். அதுவும் 3000 to 4000 RPMக்குள்ளே தான் வந்து பைக்கை வந்து ரன் பண்ண போகிறேன். இவன் பெட்ரோல் பங்க்கு போகிறான்னா, பட் ஆனால் இங்கே போயிடுவோம் போல் இருக்குது. இங்கே யாருன்னா வரீங்கன்னா இங்கே ஆர்எஸ் பிரிட்ஜு மேலே கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஏன்னா வந்து ரோடு வந்து அந்தளவுக்கு வந்து இப்போ சரி கிடையாது. ஆனால் சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸு. ஆக்சுவலாக வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. அது வந்து என்ன பிரச்சனைன்றது டீ பிரேக் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நம்மளுக்கெல்லாம் இந்த புளிப்பழம்லாம் சர்வசாதாரணம். ஏன்னா நம்ம செல்லாக்குட்டியெல்லாம் அசால்ட்டாக அடிச்சு ஓட்டுன்னு போயிடும். ஸோ சரவணா வண்டிக்கு வந்து 500 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் வந்து போட சொல்லிடுச்சு. நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 600 போடணும். காப்பி ரைட் வர போகிறா, ரொம்ப நாளே காப்பி ரைட் அடிக்கிறானுங்க. 600 ஒன்று தான். ஆக்சுவலாக 475 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு இருக்குது. பட் ஆனால் இன்னும் என்ன ஆக போகுதுன்றது தெரில. நான் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஏன்னா பைக்காஸ் நமக்கு வந்து ரன்னிங் பீரியடில் ஓடிட்டுருக்கு பைக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம வந்து ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம 3000 to 4000 RPMல தான் மெயின்டைனே பண்ணோம். அதுவும் அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-55, அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. வந்து இப்போ இன்னொரு சூப்பர் வியூ வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். எப்படின்னு பாருங்கள். நான் எந்திரிச்சு நிற்கிறேன் பைக்லேருந்து. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. Finally guys, we reached Pallikonda toll gate. Okay guys,
என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து நாங்கள் காலையிலே வந்து ஒரு 7 o'clock வந்து கிளம்புற மாதிரி ஐடியா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 o'clockலாம் ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒருத்தருக்காக. ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் வேறு எதனா எடுத்து எதனா பதிலாக சொல்லுவான், இல்லை வரேன் இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நான் நினச்சா எந்த ஒரு பதிலையும் காணோம். சரி ஓகே, அட்லீஸ்ட் வேறு எதனா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லுவான் அப்படின்னு நான் எதிர்பார்த்துன்னு எதுவுமே சொல்லலை கைஸ். அதுக்கப்புறம் கடைசியில் ஃபோன் எடுத்துகிட்டு எத்தனை மணிக்கு எடுத்தான்னா 8 மணிக்கு எடுத்தான் ஃபோனை. ஸோ 8 மணிக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி ஆகிட்டேன், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். சரி ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் சார் வந்தது பார்த்திங்கன்னா 9 மணிக்கு சார் வந்தார். அதுக்கப்புறம் கடைசியில் ரெடி ஆகிட்டேன், இதோ வந்துட்டேன், வண்டியை வீட்டிலேருந்து இறக்கிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னா. ஆக்சுவலாக இந்த பிளானை போட்டது எப்போன்னா சண்டே. ஸோ சண்டே பிளான் போட்டது. சண்டே எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் மண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிளான் பண்ணோம். நேற்று சார் ரெடி ஆகிட்டார், ஆனால் நான் ரெடி ஆகலை. ஸோ 2 நாளும் என் தப்பு தான். பட் ஆனால் அந்த 2 நாளுக்கும் சேர்த்து இன்றைக்கி சார் என்னை வச்சு செஞ்சிட்டார். இதுதான் நடந்த விஷயம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே எவனோ ஒருத்தர் இருப்பான், மச்சான் போகலான்டா, ரைடு போகலான்டா, அங்கே போகலான்டா, இங்கே போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். ஆனால் கடைசியில் என்ன நடக்கும், எவனும் வரமாட்டான். அதுதான் காமனாக நடக்கிற ஒரு விஷயம். அதுதான் எனக்கும் இன்றைக்கி நடந்துச்சு. இந்த பின்னாடி தான் வந்துட்டுருக்கிறான் பாருங்கள் மக்களே, அவன்தான். ஸோ நான் போகிறது இல்லாமல் சாரையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள் மக்களே. இண்டிகேட்டரே பார்க்காம திரும்பி போயிட்டாங்க. தானே கட் பண்ணேன், இண்டிகேட்டர் பார்க்க வேண்டியது தானே. இண்டிகேட்டர் நாங்கள் இப்படி தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நம்ம பழைய ராயல் என்ஃபீல்டில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்காமலே போயிருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி அது நடக்காது. ஏன்னா இன்றைக்கும் அதே பிளேஸுக்கு தான் போகிறேன். நிறைய இந்த வீடியோவில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்ன்றதை பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மோட்டோ விளாக் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுன்னு போனால நம்மளை ஏதோ பைத்தியக்காரனுங்க மாதிரியே ட்ரீட் பண்ணுறானுங்க. அது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. 100 கிலோமீட்டர் நம்ம பைக் டச் ஆன உடனே சர்வீஸ் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ போயிட்டு வந்த பிறகு இந்த ரைட் முடிஞ்ச பிறகு போயிட்டு வந்த பிறகு ஆக்சுவலாக நம்ம பைக்கு சர்வீஸ் விடணும். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரில. போயிட்டு வந்துச்சுன்னா ஒரு 700 கிலோமீட்டர் டச் ஆயிடுச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் விடணும். சர்வீஸ் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிச்சு. இறைவா, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ஆர்டி சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீடோ மீட்டர் வச்சுருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்றதுலாம் கரெக்டாக அது கணிச்சு ரிப்போர்ட் பண்ணிடும். ஸோ நாமளும் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. இட்ஸ் அ குட் திங் ஒன் இன் ஆர்மி. பாருங்க கைஸ், அப்படியே ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குது. காலையில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அந்த பனி அந்த பயிர் மேலேருந்து அப்படியே விலகும்போது அது பார்க்குறதுக்கே ஒரு தனி ஃபீல். மார்னிங்கில் இட்ஸ் வெரி மேஜிக்கல் மூமெண்ட்ஸ்.
கைஸ், முன்னாடி அந்த டிவிஎஸ் விக்டரில் போகிறார்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமரா வந்து ஆன் பண்ணல. ஸோ ஹார்ன் அடிச்சுட்டு தான் வந்தேன். இடியட் ஃபிலோ. நல்ல வேலை கைஸ். அந்த ஆள் வந்து என்ன பண்ண போல் லெஃப்ட்லேருந்து ஃபுல்லாக டக்குன்னு அப்படியே ரைட்டில் ஏர்டாப்பில். எனக்கா இன்சைடு கார் இது இந்த முன்னாடி போகுது பாருங்கள், இந்த பிளாக் கலர் காரு. ஸோ நான் இப்படி வரேன், இந்த ஓரத்தில் வந்துட்டேன். அவர் கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக டக்குன்னு அப்படியே ரைட் ஏறிட்டாங்க. அவர் காரும் செம்மையாக பயன்ட்டார். நான் அடித்த பிரேக்குக்கு ஃபுல்லாக அடிச்சிட்டேன் பிரேக்கு. எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்களேன், இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க. இந்த வில்லேஜ் அட்மாஸ்பியருன்றது வந்து தண்ணி தான். இங்கே பாருங்கள், நல்ல வழியாக டீ பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ என்னாச்சு, இது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. பைக்குக்கும் இந்த வீடியோக்கும் ஒரு சம்மந்தம் வந்து இருக்குது. அது என்னன்றதும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, கரெக்டாக ஒரு ஏப்ரல் மந்த்து இந்த இயர், ஓகேங்களா, இந்த இயர் வந்து ஏப்ரல் மந்த்து 17th நான் வந்து பைக் எடுக்கிற மாதிரி வந்து இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து விஷயம் வந்து தெரிய வந்துச்சு. என்ன விஷயம்னா, ஆக்சுவலாக வந்து எங்கள் மாமாவோட ஒய்ஃப் அவங்க வந்து கன்சீவாக ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது வந்து எனக்கு தோணுனது ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் மாமாவுக்கு வந்து பொண்ணு பிறந்தால் அவங்க கையால் வண்டியை வந்து வாங்கணும், கீ வந்து பைக்கோட கீ வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கணுன்றது என்னுடைய ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு. அதுக்காக கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நவம்பர் மந்த்து அவங்க வந்து பிறந்தாங்க. ஸோ பிறந்த உடனே வந்து அன்றைக்கே வந்து பைக் வந்து நம்ம வந்து டெலிவரி வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீ அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து பைக்கே வந்து நான் இது பண்ணேன். அதே மாதிரி வந்து நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னன்னாக்கா, இந்த மாதிரி வந்து எங்கள் மாமாவோட ஒய்ஃப்க்கு வந்து நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா அப்போது நான் கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்து இதுக்கப்புறம் மோட்டோ விளாக்ஸ்லாம் வந்து கம்பல்சரி வரும். ஸோ அதுக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து இதில் வந்து வரப்போகுது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லைஃப்பில் வந்து 2024 எல்லாருக்கும் நல்ல விஷயங்களே நடக்கணும்னு சொல்லிட்டு காட்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஸோ எந்த ஒரு கஷ்டத்தையும் இந்த அடுத்த வருஷத்தில் வந்து கடவுள் வந்து கொடுக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் ஸோ உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் கைஸ். எனக்கு வந்து என்னென்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். உடும்புடா, உடும்பு சரியான பெருசு கைஸ். உடும்பு தரிசனம் எப்படி இருந்துச்சு? நல்லா அருமையான தரிசனம். நல்லா ஃப்ரீயாக பார்த்து சாமியை, எந்த டென்ஷன் இல்லாமல் நல்லா கடவுள் வந்து என்ன ஒன்று காசு கொடுங்க. தேங்காய் உடச்சிட்டு கையில் கூட கொடுக்கல, கவரை 100 ரூபா வாங்கிட்டேன்னு உள்ளுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா, இந்த இடத்துல ரேப் பண்ணிருந்துச்சு. அந்த ரேப்பர் வந்து பட்டு இந்த இடத்துல ஒட்டிக்கிச்சு. அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஒரு மாதிரி தீர மாதிரி ஸ்மெல்லு வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். ஸோ இந்த இங்கே இருக்குது பாருங்கள் கவர், இந்த கவர் தான். எதுவும் ஆகாதுன்னு நம்பிக்கை. ஓகே, பார்க்கலாம்.
ஓகே டீ பிரேக்கும் எடுத்தாச்சு, 2வது டீ பிரேக்கு. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். எதுவும் ஸ்மெல்லு வராமல் இருந்தால் சரி, எதுவும் பற்றிக்காமல் இருந்தால் சரி. ரொம்ப பயமாக இருக்குது. போதையில் எவன்டா உங்களை குச்சிட்டு உள்ள சொன்னது? சொல்கிறா. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த 225 கிலோமீட்டர் டோட்டலாக? எல்லாம் ஓகே தான். இந்த ரோட்டில் போகிற கம்யூனிட்டிலாம் ஒழுங்காக ஓட்ட மாட்டேன்றாங்க வண்டி. ஒரு அப்படியே போயிட்டு சாமி பார்த்தாச்சு. ஃப்ரீயாக இருந்துச்சு, தரிசனம் பார்த்தோம். என்ன ஒன்று, அந்த போகிறதுல அங்கே உள்ளே போகும்போது காசு வாங்கினாங்க. என்னால் அதான் ஒத்துக்கவே முடியல. கவரு தேங்காய் உடைச்சு கவரு கையில் கூட கொடுக்கல, காசு வாங்கிட்டேன்னு கேட்குறான் கூட இருக்கிறவங்கிட்ட. என்ன பண்ணுறது, கடவுளுக்கு பார்த்தாச்சு, அவருக்கு சொல்லியாச்சு. அப்படியே நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். போயிட்டு ஹாப்பி. நீ தான் காலையில் 8 மணிக்கு வரேன்னு சொன்னதா? சரி, ஓகே கைஸ், see you in another வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். பாய்.